என்ன சரியான காடு சரவணா. சரி போலாமா வைக்கல. மக்களே இங்கே பாருங்கள், கீழெல்லாம் வந்து தென்னை மரம்லாம் தெரியுதுங்க. அந்த கேப்பில் வந்து ஒரு வீடோட சீட்டோட கலர் தெரியுதுங்க, ப்ளூ கலரில். அங்கே கடைசி வரைக்கும் வீடெல்லாம் இருக்குதுங்க. நம்ம இப்போ இந்த பாதையில் அப்படியே நம்ம இப்போ கீழே இறங்கி இப்படி போகிறோம். போனோம்னா அந்த இடத்துல ஒரு 1-2 வீடு இருக்குங்க. அதுலேருந்து அப்படியே கீழ் பகுதியில் வந்தோம்னா பாருங்க, கீழே அடிவாரத்தில் அந்த இடத்துல தோட்டப்பெல்லாம் இருக்குதுங்க. அங்கே ஒரு சில வீடெல்லாம் இருக்குது. தொடர்ந்து நம்மளோட வீடியோ அப்படியே பாருங்கள் மக்களே. இன்னும் கொடகூர் பற்றி சுவாரஸ்யமான பதிவுகள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் அடுத்து வந்துகிட்டே இருக்க போகுதுங்க. கொடகூர் மட்டும் இல்லைங்க, கொடகூர் சுற்றி இருக்க இன்னும் கிராமங்களில் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வீடியோக்குள்ளே வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோவை ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வழிகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிராமங்கள், காடுகள், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டே இருக்க போகிறோங்க. சரி, இங்கேருந்து அப்படியே நான் அடுத்து ஆரம்பிச்சு வேண்டியதான். அங்கே கீழே தான் வீடு தெரியுது, அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம். எதனா அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது மக்களே. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இங்கே மேலே இருந்து இந்த பாதையில் வந்தோங்க. இங்கே பாருங்கள், மேலே மலை மேடெல்லாம் தெரியுது, பாறையெல்லாம் தெரியுது, இந்த பக்கம் மலையெல்லாம் தெரியுதுங்க. நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மலையிலேருந்து அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே இந்த வழியில் இறங்கி வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாறையில் ஒரு அம்மா வந்து இருந்தாங்க. இங்கே 2 அம்மாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு அம்மா மட்டும் நம்மகிட்ட வந்து பேசினாங்க, இந்த கிராமத்தை பற்றி ஃபுல்லாக சொன்னாங்க. அவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு இப்போ இந்த பாறையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி இந்த வழியில் நம்ம இப்போ தொடர்ந்து பயணம் பண்ணி போக போகிறோம், நடந்து போக போகிறோம். கீழே போனோம்னா பாருங்கள், அந்த இடத்துல நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தெரியுது பாருங்கள். ஒரு ப்ளூ கலரில் ஒரு அந்த தார்பையில் மேலே போட்டிருக்காங்க. அங்கே வந்து இப்போ போக போகிறோம். அந்த வீடு தான் நம்ம கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வீடு. அங்கேருந்து அப்படியே வந்து இன்னும் ஒரு 5 வீடு இருக்குது. அதெல்லாம் அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல தான் 2 வீடு ஏசுறோண்ணா. முன்னாடி அந்த இடத்துல 2 வீடு இருக்குது. 2 வீடு 2 வீடாக இருக்கட்டோம்னா நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஆனால் என்ன இங்கேருந்து தெரியும் போது அப்படியே பார்த்து வரேன், சரிங்க, காமிச்சு வரேன். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள் மக்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கேருந்து அப்படியே அந்த கிராம வீடெல்லாம் தெரியுது சொல்லலாம். பாரு, இங்கெல்லாம் வீடெல்லாம் தெரியுது பாரு, ஜம்ம தெரியுது பாரு. நம்ம பேசுகிறது தான் நாய் கேட்குதுங்க, அங்கேருந்து குலைக்குது பாரு. பாருங்க மக்களே, அந்த இடத்துல வந்து வீடு தெரியுது. நான் எங்கேருந்து நம்மளை சவுண்டுக்கு பார்த்து அப்படியே வந்து குலைக்குதுங்க. இந்த இடத்துல வீடு, அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன கூரை மாதிரி தெரியுது, ஆனால் தோட்டத்தோட சாலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது நம்மளுக்கு. இதுக்கு அந்த பக்கம் அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. தெரியுதா சொல்கிறேண்ணா? நல்லா தெரியுது பாரு. நான் நம்ம சவுண்டு கேட்டுச்சு தெரியும். அங்கேருந்து எங்கே நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேன். முன்னாடி இந்த கருப்பணிக்கு ரோட்டில் வழி மேலே கருப்பணிக்கு தானே நம்ம சவுண்டுக்கு பார்த்தோன்னா அங்கேருந்து குலைக்குது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மலை மேட்டில் அந்த உச்சியிலேருந்து அப்படியே வந்திருக்கோம். அப்படியே வந்து நடந்துங்க மலை அடிவாரத்துக்கு வர்றோம். இதுக்கு மேலே அப்படியே பாருங்கள், காடு வந்து ஃபுல்லாகவே அப்படியே ப்ளைனாக தான் இருக்குங்க. சொல்லப்போனால் இது வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமம். அதுக்கு மேலே அப்படியே ப்ளைனான ஃபாரஸ்ட்டுங்க. அப்படியே பாருங்கள், இதெல்லாம் தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலே அந்த பக்கம் வந்து ப்ளைனில் வந்து வீடெல்லாம் தெரியுது. இதுக்கு மேலே இருக்கிற ஃபாரஸ்ட் அத்தனையுமே வந்து ப்ளைன் ஃபாரஸ்ட் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாகப்பனை இருக்குங்க. வாகப்பனை தாண்டி நம்ம அந்த பக்கம் போனோம்னா அப்படியே வந்து இந்த கோத்தகிரி மேட்டுப்பாளையம் போகிற சாலை இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் போனோம்னா அதெல்லாம் வந்து மேட்டுப்பாளையங்க. இந்த பக்கம் அப்படியே வர வந்து இதெல்லாம் சிறுமுகை அந்த ஏரியாவில் வருங்க. இது எல்லாமே இந்த மலையோட அடிவாரம். இங்கே பாருங்கள், இங்கே மலையோட அடிவாரம், இந்த மலையோட அடிவாரம், இங்கே வந்து இந்த மலையோட அடிவாரம், இது எல்லாமே சேர்த்து இந்த அடிவாரங்க. இதுலேருந்து அப்படியே வந்து ப்ளைனான ஃபாரஸ்ட்டு. இந்த ப்ளைன் ஃபாரஸ்ட்டுங்கிறனால மேக்ஸிமம் இந்த பகுதியில் வந்து யானைகளோட நடமாட்டம் எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா யானைகள் பொதுவாக வந்து ப்ளைனாக இருக்க ஃபாரஸ்ட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கிலாக இருக்குங்க. கண்ணு கட்டின வரைக்கும் மூங்கில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து யானைகள் வந்து பொதுவாக பலாப்பழ சீசன் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சீசன்லையும் வந்து இங்கே வந்து யானைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கிற கிராம மக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம தொடர்ந்து கீழே போய் அந்த வீட்டையும் அந்த வீட்டில் இருக்கிற கிராம மக்களையும் பார்த்து இந்த வீடியோ பதிவாக நம்ம பண்ண போகிறோம். போலாம் சரவணா. இங்கேருந்து நல்லபடியாக அந்த கிராமத்தோட வியூ தெரிஞ்சு சரவணா. அதான் பாருங்க, நல்லா தெரியும் பாரு அந்த வீடு.
அப்படியே இந்த மலையோட அடிவாரம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரிஞ்சு. சரி அதெல்லாம் அப்படியே நம்ம மக்களுக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து போகலான்னு தான். சரி போகலாமா? போகலாம். போகும்போது அப்படியே நம்ம இருக்கெல்லாம் பாட்டு போனோம்னா மேலே ஏறும்போது அப்படி பார்க்கவும் முடியாது. அப்படியே போகும்போது மீனா ஏருக்கெல்லாம் மூச்சு வாங்கிடு. வெள்ளம் போகும்போதே அப்படியே தெரியுது, அப்படியே காமிச்சே போயிடலாம். நம்ம காமிக்க வேண்டியதில்லை, தனப்போ நம்ம போகிற ஸ்பீடுக்கே தெரிஞ்சிடலாம். பாருங்கள், இது தாங்க இந்த கிராமத்துக்கு போகிற வழி. ஆனால் ஏதாவது முக்கியமாக வேணுன்னா தான் வருவாங்க கேசரணுங்களா? எல்லாத்துக்கும் டெய்லியில் வரமாட்டாங்க. ஏதாவது வேணும் போகணுன்னா வருவாங்க. இது என்னது வித்தியாசமாக இருக்குது பூ? நல்லா இருக்கு. ஒரு கத்தாழை. இது வந்து அது கத்தாழை. அதுக்கு மேலே பூ வந்து பாருங்கள் ப்ரௌன் கலரில் சூப்பராக அழகாக இருக்குது. மொட்டு அது பூ. இது மொட்டு. அதான் இது வந்து மொட்டு. மொட்டு பார்க்குற கலராக இருக்குது. இது வந்து பூ அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. வித்தியாசமாக இருக்கு. மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல். கத்தாழைன்னு பார்த்தா தண்ணி இல்லாத இடத்துல தானே அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, அழகாக சூப்பராக இருக்குது. எடுத்து வரணும். இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காது. நம்மளே ஃபோனில் எடுத்துக்கலாம். ஏதாவது வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் காமிக்கலாம், இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு. நிறைய பேருக்கு தெரியாது. மலையில் தண்ணியே இல்லாத இடத்துல இருக்கிற கற்றாழை. இந்த கற்றாழையில் எந்த மாதிரியான ஒரு பூ இருக்குன்னு பாருங்கள். கீழே தெரிகிறது வந்து மொட்டுங்க, மேலே வந்து பூ வந்து விரிஞ்சிருக்கு. எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது என்ன வகையான கற்றாழை, இது என்ன வகையான பூ அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அருமையாக இருக்குங்க பார்க்குறக்கு. உண்மையிலும் வந்து நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. இங்கே தான், அதாவது இந்த கிராமத்துக்கு கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போது நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கற்றாழை, இந்த கற்றாழையோட பூ இதெல்லாம் வந்து வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது என்ன வகையான பூ, என்ன வகையான கற்றாழை அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. கலர், அந்த கலரு சூப்பராக இருக்குது. அப்படியே இலையெல்லாம் பூ விடுது. இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அதோட கலரு, அந்த ப்ரௌன் கலரு, அந்த மொட்டு விஷயம் நல்லாயிருக்கு. விரிஞ்சது ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்குது. இயற்கை தான். இயற்கைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. எல்லாமே மூங்கில் தான். அப்போ மாமரம் வர நிறையா இருக்குன்னு சொன்னாங்க இந்த அம்மா. பாருங்க, மாமரம் தெரிய பாருங்கள். மாங்காய் மரம். மாங்காய்க்கு தான் பயங்கரமான பிரச்சனைங்கிறாங்க. யானை மூங்கில் பலாப்பழத்துக்கு கூட மாமரம் தான் பயங்கரம். மாங்காய் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போக மாமரமும் இங்கே நிறையா இருக்காமா. அதான் இந்த காஞ்சு போன சருகெல்லாம் இழுக்கு. அதான் மேலே ஏறும்போது பார்த்து வைக்கணும். மேலே ஏறும்போது பார்த்து ஏறணும், வலிக்கு விடும். கீழே இங்கேருந்துலாம் தோட்டம் ஓரளவுக்கு தெரியுது. பயமாக ஓரளவுக்கு கீழே வந்துட்டோம். ஓரளவுக்கு அப்படியே கீழே வந்துட்டோம். கொஞ்சம் ப்ளைனாக அப்படியே தெரியுது. இங்கேருந்து போனால் அந்த அம்மா அங்கே தான் இருக்காங்களா? சொல்லியிருப்பாங்க 2 பேர் வர்றாங்கன்னு. அதான் 2 பேர் வராங்க.
தொந்தரவே இல்லை இங்கே ஆமாம்மா கண்டிப்பாக தொந்தரவுலாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு இயற்கையாக சந்தோஷமாக வாழலாம். ஆரோக்கியமான வாழ்வு, இயற்கையான காற்று, சுத்தமான காற்று, நோய் நொடி இல்லாத காற்று, நோய் நொடி இல்லாமல் ரொம்ப வருஷம் வாழலாம். தண்ணி பாருங்க வருது. தண்ணி வருது சொன்னேன் வருதா? எங்கே வருது? காவாயில். ஓ ஓ தண்ணி இருக்குதா? கொஞ்சம் வருது, கொஞ்சமாக வருது. அந்த ஈரம் மட்டும் தெரியுது அப்படியே, சின்னதாக வரும்போது இருக்கா? தெரியுது சின்னதாக தெரியுது அப்படியே. ஒரு சன்னமாக ஒரு வீட்டுக்கு அளவுக்கு அப்படியே. ஆமாம், ஓரளவுக்கு அப்படியே இருக்குது. இங்கே தண்ணி தெரிய பாரு, ஓஸ் போட்டிருக்காங்க பாருங்க, வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சுத்தமான தண்ணி. மலை கடியில் வரும். அதான் மலை கடியிலேருந்து அப்படியே தண்ணி அப்படியே ஊற்று ஏசுறோண்ணா. இதெல்லாம் ஊற்றுதா? இதெல்லாம் தோட்டம் வந்து வச்சுருண்ணா. பஞ்சு மரம் இருக்குது, வாழை. இங்கேருந்து எங்களோட தோட்டம். இங்கே பாருங்க மக்களே, இங்கே ஒரு வீடு இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து பார்த்தோன்னா வாழை மரங்களாக இருக்குது, பஞ்சு மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களோட தோட்டங்கள். இதுதான் இந்த வாய்க்காலா? காணும் தண்ணி காணும். அங்கேயே பைப் போட்டு வந்து எடுத்துட்டாங்களோ? அங்கேருந்து எடுத்தாங்க வீட்டுக்கு. அதாவது ஒரு குடும்பத்துக்கு வேணுங்களோ கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஏதோ வந்து தடுப்பு மாதிரி வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக பைப் போட்டு எடுத்துட்டாங்க. சரி போகலாம். மக்களே, இப்போ கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தோட முதல் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. இங்கே போய் இந்த கொடகூர் பற்றி ஃபுல்லாக போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கடிக்காதுங்களா? அங்கேருந்தே சவுண்டு பயமாக கொடுத்துச்சு. கடிக்காதுமாண்ணா? ஏன்? சரி சரி. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஐய், நான் எதாவது கிடச்சிங்களாம்மா? தோட்டத்தில் நான் இருக்கணும் கண்டிப்பாக. சரி 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 சரி, ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. இங்கே எத்தனை வீடுமா? 2 வீடுங்களா? ஓய், இது ஒன்று அது ஒன்றுங்களா? சரி. இங்கே சுற்றி இருக்கலாம் உங்கள் தோட்டங்களா? என்னென்னமோ தோட்டத்தை போட்டிருக்கீங்க? வாழை போட்டிருக்கோம். அப்புறம் ஏதோ ஒன்று பப்பாளி மரம் இருக்குது. ம். 2 காப்பி செடி. 2 காப்பி செடி. தோட்டமெல்லாம் இருக்குது உங்களுக்கு? இருக்குது, அந்த பக்கம். அந்த பக்கம் இருக்குங்களா? எவ்வளோ ஏக்கரமாக இருக்கு?
அது ஒரு 2-3 ஏக்கரா 2-3 ஏக்கராங்களா? இந்த 2-3 ஏக்கரால் ஃபுல்லாக இதுதான் வாழை வாழையில் வெறும் காப்பி. வெறும் காப்பிங்களா? காப்பி, கஞ்சி, குருமிளகு. ஆஹா. ஓ சரி சரி. இங்கிருந்து எப்படிங்கம்மா டெய்லி போயிட்டு வரீங்க மேலாம்? டெய்லி போகிறதில்ல, வாரத்துக்கு ஒரு நாள். ஆ. அப்புறம் ஏதோ ஒரு நாள் சொல்கிற மாட்டோம் ஜோலியானா போவோம். ஓஹோ. ஓ வாரத்துக்கு ஒரு நாள், அது போக இடைப்பட்ட நாள் ஜோலி இருந்தால் மட்டும் தான் போவீங்க, மற்றபடி டெய்லியெலாம் போகிறதில்ல? டெய்லி வேலைக்கெல்லாம் இப்போல்லாம் ஆனி ஆ சுற்றிட்டு இருக்கிறதுனாலே போகிறதில்ல. ஓஹோ. ஓ யானை இப்போ சுற்றியே இருக்குங்களா? ஓ நிறைய இருக்குங்களா இந்த பக்கம்? நிறையா தான் இருக்குது. ஓஹோ. இந்த பலாக்காய் சீசனுக்கு அதுக்கு வந்துட்டு தான் இருக்குது. சீசன் முடிஞ்சுங்களா இன்னும் இருக்குங்களாம்மா பலாக்காய் சீசனு? 1-2 இருக்குது. 1-2 இருக்குங்க. ஓ சரி சரி. எல்லாம் ஆட்டுக்கொட்டாவா? ஆட்டுக்கொட்டாய். இது குழந்தைகளுக்குலாம் அந்த பிஸ்கட் எடுத்து கொடுத்து ஒவ்வொரு வாய்க்கு கொடுத்துரு. ஏதோ வந்ததுக்கு நம்ம வந்ததுக்கு பார்த்தோன்னா இங்கெல்லாம் எத்தனை காலமாக இருக்கீங்கம்மா இங்கெல்லாம்? இங்கெல்லாம் நிறைய கலா இருந்து. அப்போ இருந்து பழைய காலத்துலேருந்து இங்கே தான் இருக்காங்க பல தலைமுறைகளா? ஆமாம். ஓ சரி சரி. தண்ணி ஏதாச்சும் இருக்குமா? தண்ணியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே கீழே இறங்கி வர்றதுக்கு மேலே போகிறதுக்குலாம் மூச்சுவா. நீங்களே வாரத்துக்கு ஒரு டைம் தான் போகிறீங்க, நாங்களாம் போகிறதுக்குள்ள இறங்கிடலாம். ஏறுறது ரொம்ப கஷ்டம். இறங்குறது எப்படி இறங்கிடலாம், ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து மேலே நடந்து போனீங்க எவ்வளோ நேரம் ஆகுமா உங்களுக்கு? எங்களுக்கு இங்கே இருந்து போனால் 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம் ஆகுங்களா? உங்களுக்கு 1/2 மணி நேரம்னா எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. உண்மைதான்மா. ஏன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம், அப்போனா எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும் எங்களுக்கெல்லாம். என்றைக்கோ ஒரு நாள் வரவங்க நாங்களாம். ஆமாம். ஹாய் ஹாய் பாய். 2 ஆள் தானா? ஒரு யார் வேலை இருக்குங்களா? அங்கே ஒரு வீடு இருக்காம்மா? ஓ இல்லை மொத்தப்பட 3 வீடுங்களா? 2 வீடு தான். ஓ அது ஒன்றும் பெரிய ஆளு. ஓ அவங்களெல்லாம் சரி 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 சரி. குழந்தைகளாம் படிக்கிறக்குமா ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. இல்லை இங்கிருந்து எப்படி டெய்லி எப்படி போகிறாங்கம்மா? இல்லை அவங்க உடம்புறை வந்திருக்காங்க. ஓ ஓ மேலே மேட்டுக்கால தான் இருக்காங்க. சரி சரிங்க. இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. ஓ உங்களுக்கு பசங்களாம்மா? எங்களுக்கு பசங்களாம் ஒரே பிள்ளை, அது கல்யாணம் முடிச்சு கொடுத்து. ஓ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? சரி சரி. ஓ இவங்க வந்து இப்போ உரம்புறன்னு பார்க்குறக்கு வந்திருக்காங்களேங்க. சரி சரி. ஏன்னா டெய்லி குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் இதில் போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அங்கே போய் ஒரு பையன் அங்கே இருக்கேன், அவன் அங்கே மேலே தங்கி படிச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் தான் வருவேன். அப்படிங்களா? ஓ வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாப்பிள்ளைங்க அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஹாஸ்டலில்? ஆமாம். டெய்லி மேலே கீழே போயிட்டு வர முடியாது. விடுஞ்சால இருக்குது. அதனால தான் அங்கே இருந்து படிச்சுட்டு. சரி சரி. ரேஷனு மாதத்துக்கு ஒரு நாள் மேட்டுக்கால் கொண்டு வரவங்க. ஓஹோ. அங்கே போய் வாங்கிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வரணும். தலையை சுப்பத்து தான் கொண்டு வரணும், வேறு வழியே இல்லை. வேறு வழி இல்லை, தலை சமையல். அது வழியை நடந்து வர வழியாக இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வலிக்கல விட்டுரும் போல இருக்குங்க. தலை சமையாக கொண்டு வந்தீங்கன்னா கூட கால் வலிக்கு விட்டுரும் போல இருக்குங்களே. இதான் பரவாயில்ல, அந்த பக்கம் போகணுன்னா ரொம்ப புதர். அதான் சொன்னாங்க, மேலேயே சொன்னாங்கம்மா அந்த வழியில் நீங்கள் போகாதீங்க, அந்த வழியில் பார்த்தோன்னா ரொம்ப புதராக இருக்குது, ஏதோ ஆனா நின்னா கூட தெரியாது, அதனால் இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்க மேலேருந்து. ஓ இப்போ கீழே வந்து தலை சமையாக கொண்டு வந்தாலும் கீழே எல்லாம் சருகெல்லாம் பார்த்தோன்னா வந்து காலையாமல் தான் வலிக்கு விட்டுரும். அப்படி தான் இருக்குங்க. பார்த்து எடுத்துகிட்டு வரணும். ஏறுறது கஷ்டம்னா இறங்குறதும் கஷ்டம் இருக்குது, ஏன்னா வலிக்கு விட்டு விழுந்துருவாங்க தலை சமையாக கொண்டு வரும்போது. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லைங்களாம்மா? இங்கே வீடு மட்டும் இருக்கே, தோட்டம் இருக்குது. சோழர் மாட்டோம். இங்கேருந்து இங்கே மெட்டுக்கலுக்கு போய் மெட்டுக்கல்லேருந்து பஸ்ஸு மெட்டுக்கல் கிடையாது இல்லைங்களாம்மா? இல்லை, காஃபி ஸ்டோர் வரைக்கும் தான் வருது. ஓ காஃபி ஸ்டோர் வரைக்கும். கரிக்கூர் பஸ் எங்கே அந்த அத்தியூர் மட்டத்துக்கு பாவியூர் சென்டரில் அந்த காஃபி ஸ்டோர் அங்கீங்களா? ஓ அது வரைக்கும் நீங்கள் போய் தான் போய் தான் பஸ் ஏறணும். ஓ சரி சரி. இல்லை எப்படிம்மா இங்கெல்லாம் இருக்கீங்க இத்தனை? ரொம்ப கஷ்டம் நடந்து வர்றதுக்குள்ளேயே போதுமான ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். கீழே இறங்குறதுக்கே போதுமான ஆயிடுச்சு, உங்களுக்கு பழகிருச்சு. ஆனை மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களாம்மாங்களா? இல்லாதான் இருக்குது, கராடி இல்லை. ஓ மாடு, காட்டு மாடு. காட்டு மாடு எல்லா இடத்துலையும் இருக்குது, இல்லாத இடமே கிடையாது. கோத்தேரி போகிறதுக்கு கோத்தேரி, குன்னூர், ஊட்டிலாம் காட்டு மாடெலாம் சர்வசாதமாக இருக்குது. எல்லாதான் இருக்குது, நம்ம தான் பார்த்து நடந்து நம்ம தான் பார்த்துட்டு போகணுங்க. மேலே அங்கே 2 வீடு இருக்கா? அங்கே ஒரு வீடு, இதெல்லாம் ஒரு வீடு, அது ஒரு வீடு. வீட்டை பார்க்கலாம்.
உங்கள் பேர் என்ன? என் பேர் விமலா. விமலா. அவங்க பேர்? அவங்க பேர்? ஆ கஸ்தூரி. கஸ்தூரியா. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? நான் 4வது. நாலாவது. பால்வாடியா? ஓகே. பாட்டியமாக இருக்காங்க. சவுண்டு பிடிச்சி நாய் ஓடுது. நாய் சவுண்டு பிடிச்சி ஓடுதாங்க. அது நம்ம அது தூரத்தில் இருக்கும்போது சவுண்டு பிடிச்சி பக்கத்தில் இருந்தால் ஓடுது. அவங்க எல்லாம் சின்ன சின்ன தான் இருக்காங்க. நம்மளை பார்த்து எல்லாம் பயந்தாங்க போயிட்டாங்க நினைக்கிறேன். பார்த்துட்டு அவனுக்குள்ளே தெரிஞ்சவங்க தானே. வீடை பார்க்கலாம் பாரு. அங்கே பயந்து அப்படி ஓடிட்டு இங்கே வந்து குலைக்குது பாரு. அதான் அங்கேருந்து அப்படி வந்துட்டு இங்கே வந்து குலைக்குது. ஐயா இருக்கா? ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் வந்தாங்கய்யா. கொடவூரில் எப்படி இருக்கேன் பார்க்கலாம் வந்தாங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்க கொடவூருக்கு? கொடவூருக்கு எத்தனை வீடுங்க? 3-4 வீடுங்களா? ஓ, காலை ஏதாவது பிரச்சனைங்களா ஐயா? ஓ நடக்க முடியாதுங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ சோ எப்படி ஆச்சுங்கய்யா? ஓ ஓ ஓ ஓ பொண்ணு வந்து அந்த மாதிரி ஆச்சுங்களா? ஓ ஓ ஓ இன்னைக்கு ஏதோ செலவு வச்சுக்கோங்க. சரி, உங்கள் கிராமத்தை அப்படியே சுற்றி பாட்டு வராங்க. எல்லாத்துக்கும் தோட்டமெல்லாம் இங்கே இருக்குது இல்லைங்களா? பாதி பேர் மேலே போயிட்டாங்களா? ஓ ஓ ஓ இங்கே 2 வீடு, இன்னும் அந்த பக்கம் இருக்குங்களா வீடு? அந்த பக்கம் இருக்குது. சரி வரேங்கய்யா, அப்படியே பாட்டு வரேன். சரி சரி. ஹாய் ஹாய். அதே காலத்தை பிரச்சனை பொறுப்பாகும். ம் 2 கால் சொல்லலாம். ஒரு கால்லாம் பரவாயில்ல, 2 கால் பாவம் கஷ்டமாக இருக்கு பார்க்க. ஓ, இதுதான் ஆட்டுப்பட்டியா? இங்கே தான் ஆடு இருக்காங்க. எங்கம்மா ஆடு இங்கே தான் இருக்குங்களாம்மா? இங்கே தாங்களா? ஓ, மேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓ ஓ டெய்லி இப்போ காலைல வந்து ஆடு மேய்ச்சிட்டு திருப்பி இங்கே வந்து இந்த பட்டியல் தங்க வச்சு போயிடுறீங்க. ஓ, அதான் மேலே போயிட்டு வரக்கு ரொம்ப சிக்கலுங்கம்மா. ஓ, இந்த ஆடு இருக்குன்னா சிறுத்தை எழுந்த மாதிரில இருக்குங்களாம்மாங்க? ஆ ஆ ஆ ஏன்னா ஆடுக்கு வந்து சிறுத்தை வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆச்சுங்களா? ஆடு இருக்குன்னு தெரிஞ்சாவே இருக்கு இந்த பக்கம். சரி சரி. இன்னும் எதுக்கு அந்த பக்கம் வீடு இருக்குங்களாம்மா? அது அங்கே ஒரு வீடு இருக்குது. சரிங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்குது. ஓ, அங்கெல்லாம் வேண்டாம். சரி சரிங்க. இப்போ இங்கே ஒரு வீடு இருக்குங்க முன்னாடியே? அப்படிங்களா? ஓ, அது பொழுதானிக்கு அந்த சாமி வீடு இருக்குல்லங்க, அங்கே அது வரைக்கும் போகலாங்களாம்மா? அங்கே போகலாங்களா? ஓஹோ, அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? ஓ ஓ ஓ ஆள் இல்லையா? ஆளெல்லாம் இருக்கிறத ஓஹோ ஓஹோ நேற்று சோடை கடை அன்னைக்கு சோடு ஆக்கிது அக்கறை பாடாக்கிறாரு. அவரு நம்ப முடியாது. ஊர் படிகள் முன்னால நீங்க இருக்காத நீ வேறு பக்கா காக்கி ஓடுகிறீ. அதுக்கெல்லாம் பாடா இதை இதுக்கே பாட்டு போயிட்டு போய் இதே போய் போனா அது ஒரு கூரை காட்டுக்கூட ஒரு கூரை அதை பாட்டு பார்த்துட்டு போய். கஷ்டம்தான் இங்கேனா. இங்கே இருந்து இப்போ ஏம்மா இது ஒரே வழி தான் எங்கம்மா? வேறு எந்த வழி இல்லை?
இதுலேயே தான் நீங்கள் இந்த பாறையில் இப்படி மேலே ஏறி அப்படி மேலே ஏறி போகணும் இல்லைங்களா? இந்த இடத்த வழி மட்டும் ஏதாவது செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்ருக்கீங்க போல இருக்கேன், பார்க்குறது கொஞ்சம் தெரியுது. அந்த ஆனைக்கு பயந்ததை வெட்டி விட்ருக்கீங்க, ஏதாவதுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆ அது இன்னும் கொஞ்சம் எல்லாம் வெட்டணும். ஓ சரிங்க. இது அந்த வழிக்காகவே நீங்கள் வெட்டி விட்ருக்கீங்கம்மா? ஓ அது அதாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து செடியில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஏதாவது பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது, வீட்டு பக்கத்தில். உண்மைதான். போகிற வழி ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்களா வாரத்துக்கு ஒரு டைம்னா கூட தைரியமாக போயிட்டு வரலாம். ஆமாம் ஆமாம். சரி சரிம்மா, நான் அந்த கீழ் வீடு அப்படியே பார்த்து வர்றேங்க. ஒரு வீடு தான் போய் பார்த்துட்டு வாங்க, அந்த பக்கம்லாம் போக வேண்டாம். சரி சரிங்க பாட்டு. சரி பார்த்து வரேங்கம்மா. சரி. அந்த தென்னை மூட்டிலே யானை நின்றுட்டு இருக்கலாம், நீங்கள் அங்கெல்லாம் வேண்டாம், இது மட்டும் பார்த்து இப்படியே வந்துருக்கோம். ஓ சரி சரிம்மா, பாட்டு அப்படியே வரேன். பார்த்து இந்த வழி மட்டும் அதே வெட்டி விட்டதுனால ஓரளவுக்கு நல்லா தெரியுதா சொன்னேன். இல்லைனா இந்த வழியில் தெரியாது, இந்த செடியெல்லாம் அப்படியே வெட்டி விட்டதுனாலே நம்ம இந்த வழி அப்படியே தெரியுது. அந்த பாறையிலன்னு பார்த்தோம்ல அது வரைக்கும் அப்படியே தெரியுது. ஆனால் இங்கேருந்து சப்போஸ் எதாவது இருந்ததுன்னா கூட தெரியும். இந்த மாதிரி இருந்தால் தெரியாது, இந்த மாதிரிலாம் இருந்தால் தெரியாது. சரி போகலாம். மக்கள் இப்போ வந்து புடகூர் கிராமத்தில் கீழ்பத்தில் இறங்கினதுமே ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடு இருந்துச்சுங்க. அங்கே இருக்க தாய்மார்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க. மறுபடியும் வந்து இப்போ இந்த பாதையில் இப்போ நடந்து போகிறேன். இங்கே கீழே போனால் இங்கேயும் வந்து சில வீடுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம இப்போ தொடர்ந்து இந்த வழியில் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம்.